ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, ஓம் சரவணபவ என்கின்ற என்னுடைய நாமத்தை என்னுடைய பக்தர்கள் சொல்லி கேட்கும் பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற ஆசைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அக்கணம் தீர்மானித்தும் விடுகின்றேன். நீ இப்பொழுது சொல்லி உள்வந்திருக்கக்கூடிய இந்த நாமமானது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. நீ என்னிடம் கேட்டதை கொடுக்கக்கூடியது. நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லி மகிழ், நானும் மகிழ்வேன். உன்னுடைய வளர்ச்சி என்பது அதிகப்படியாக இருக்கும். உன்னுடைய முயற்சி என்பது ஒரு பொழுதும் வீண் போகாது. நீ சாதிக்கத்தான் பிறந்திருக்கின்றாயே தவிர சங்கடப்படுவதற்கு அல்ல. உன்னுடைய முயற்சிகள் இது நாள் வரை வீணடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இனி ஒரு நாளும் வீணாகாது. சிலரால் செய்யப்பட்ட சாதனைகள் அனைத்துமே யாரால் ஒருவரால் செய்ய முடிக்க முடியாத சிரமங்களை மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் சிலர் சாதித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் இருந்த தன்னம்பிக்கையும் மனோதைரியமும் அதிகம் என்பதை புரிந்து கொள். உனக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகப்படுத்து. மனதினுடைய பலத்தை, வலிமையை அதிகப்படுத்து. யாரையும் கஷ்டப்படுத்தி நீ பார்த்தது இல்லை. யாருடைய துன்பத்திலும் நீ மகிழ்ந்தது இல்லை. பிறர் புண்படுவதை பார்த்து நீ சிரித்து மகிழ்ந்தது இல்லை. இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாம் மனிதருள் இருப்பது என்பது அரிதாகி போய்விட்டது. பிறரை பார்த்து நகைப்பதும் அவர்களுடைய துன்பத்தை பார்த்து கொண்டாடுவதும் பல பேருடைய அன்றாட வேலையாகவே வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் உன்னுடைய நல்ல குணங்களை பார்த்து வியந்து போயிருக்கின்றேன். பிறரை குறை கூறுவதிலும் பிறரை பற்றிய கவனம் செலுத்துவதிலேயுமே பலருடைய வாழ்க்கை இன்றைய தினத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் புனிதமான வாழ்க்கை. பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அவர்களுக்காக பாடுபட்டும் இருக்கின்றாய். உன்னிடம் நன்றி மறந்து செயல்பட்டவர்களை கூட நீ பெரிதாக நினைக்கவில்லை. காலமும் நேரமும் வரும்பொழுது தானாக உணர்ந்து கொள்வார்கள் என்று விட்டுவிட்டிருக்கின்றாய். எப்பேற்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்திருக்கின்றாய். நீ வெற்றி பெறுவது என்பது இனியும் தாமதமாகாது. உன்னுடைய வெற்றி மிக பெரிய அளவில் இருக்கும். பிறரிடமிருந்து உன்னுடைய அடையாளம், தனி திறமை வேறுபட்டு இருக்கின்றது. உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பல உண்மைகளை புரிந்து கொண்டும் இருக்கின்றாய். மெதுவாக நடந்தால் கூட வெற்றிக்கான பாதையை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு பொழுதும் பின்வாங்கி விடாதே. ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருக்கின்ற ஆபத்துகளையும் அவஸ்தைகளையும் நினைத்து அதை நழுவ விடாதே. ஆபத்தாக இருந்தாலும் சரி, அவஸ்தையாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதா என்று பார்த்து பழகு. என்ன செய்கின்றாய் என்பதை எப்பொழுதும் அறிந்து தெரிந்து சிந்தித்து செய். செய்வதை மனமாற ஏற்று விரும்பி அதில் ஒரு ஆர்வத்தோடு செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். இவைகள் எல்லாம் செயலில் இல்லாவிட்டால்தான் அது தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலையை தழுவுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இருக்கும் பொறுமையும் பணிவும் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். அதை பெற்றிருப்பதால் நீ உன்னை கோழை என்று நினைத்து விடாதே. அதுதான் உண்மையான வீரம். பொறுமை இழந்தவனுக்கு எப்பொழுதும் எதுவும் கிடைப்பது இல்லை. பொறுமையை கையாள்பவனுக்கு எல்லாம் கிடைத்து விடுகின்றது. உன்னுடைய சூழ்நிலை சரியில்லை என்று நீயே உன்னை குறை கூறிக்கொள்ளாதே. உன்னுடைய சூழ்நிலை சரியாகத்தான் இருக்கின்றது. உன்னுடைய மனம் எதை எப்படி எடுத்துக்கொள்கின்றது என்பதை பொறுத்துதான் உன்னுடைய மனநிலையும் மாற்றமடையும். எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். உனக்கான சூழ்நிலைகளை நீயே உருவாக்க முற்படு. தளராத உள்ளம் படைத்திருக்கின்றாய் நீ. உன்னால் முடியாது என்பது எதுவும் இல்லை. உன்னுடைய பயம்தான் உன்னுடைய முதல் எதிரியாக இருக்கின்றது. உன்னுடைய பதட்டம்தான் இரண்டாவது எதிரியாக இருக்கின்றது. அவசரம்தான் மூன்றாவது எதிரியாக இருக்கின்றது. இந்த எதிரிகளை எல்லாம் நீ அழித்து விட்டால் போதும். உனக்கான வெற்றி உனக்கு கிடைத்துவிடும். உன் மனமானது அமைதியை பெறும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய செயல்கள் இருக்கும். குழப்பத்தில் இருப்பதால் தான் எப்பொழுதும் ஜெயிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதிகப்படியான தெளிவு உன்னை ஜெயிக்க வைத்துவிடும்.
ஒரு கட்டத்தில் எதிரிகளால் தான் நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய். அவர்கள் இல்லை என்றால் நீ சோர்ந்து போய் இருப்பாய். அவர்கள்தான் உன்னை சுறுசுறுப்பாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ பட்ட அவமானங்கள் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை மெருகேற்றி கொண்டு இருக்கின்றது. எதிர்மறையான பல விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவவும் செய்கின்றது. அவற்றை தள்ளி வைக்கும் பொழுது அது எப்படி என்ன என்று உனக்கு புரியவும் வருகின்றது. அந்த எதிர்மறையான விஷயங்களை நபர்களை உடன் வைத்திருப்பதால் தான் அதிக பிரச்சனை. அவர்களை தள்ளி வைத்துவிடு, விலகி வைத்துவிடு. புரிய வேண்டிய பல விஷயங்கள் புரிய தொடங்கிவிடும். எப்பொழுதும் உன்னுடைய மனத்திற்குள் இறைவனுடைய மத்தியில் ஒரு நியாயமான சில கேள்விகளை வைத்திருக்கின்றாய். அதற்கான பதில் விரைவில் கிடைக்கும். திடீர் நன்மைகளோடு, திடீர் திருப்பத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த உறவுகள் எல்லாம் உன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றார்களோ அவர்களே உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி காத்திருப்பார்கள். எல்லாம் தலைகீழாக மாற உள்ளது. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர உள்ளது. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது. பிறர் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழப்போகின்றாய். இதெல்லாம் சாத்தியமா என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் அசாதாரணமாக சாத்தியத்தில் முடிவடையும். உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கண்டு கொண்டாட உள்ளது. அனைத்தும் என்னுடைய முன்னிலையில் நடக்கும். நானும் பார்த்து மகிழ்வேன். உனக்கு பல நேரங்களில் பல ரூபங்களில் தரிசனம் கொடுத்திருக்கின்றேன். நீ அதை கண்டு கொள்ளாமல் சென்றிருக்கின்றாய். காரணம், மனதிற்குள் அவ்வளவு வேதனைகள், வலிகள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் அமைதியாக, லேசாக, வெளிப்படையாக இருக்கும் பொழுது என்னுடைய தரிசனம் உனக்கு வெட்ட வெளிச்சமாக கிடைக்கும். வரும் நாட்களில் என்னுடைய தரிசனத்தை பெற்று மகிழ்வாய். நான் உன்னோடு இருக்கின்றேன் சக்தியாக என்று நீ என்னை புரிந்து கொள்வாய். என்னுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து என்னை வழிபட தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். செல்வ செழிப்போடு, குடும்பத்தில் ஒற்றுமையோடு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் இருப்பீர்கள். உன்னுடைய நலனில் எனக்கு மிகவும் அக்கறை இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் அக்கறை இருக்கின்றது. உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். உன் தேவைகள் அத்தனையையும் பூர்த்தி செய்து கொடுத்து உன்னை நலமாக வாழ வைப்பேன். நீ கேட்டது கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்தை தேடி பல சுப செய்திகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் நீ இருக்கும் இடம் தேடி வந்து சேரும். உன் மனதின் குறை எறிந்து இந்த குமரன் நான் அத்தனையும் தீர்த்து வைத்து சந்தோஷத்தை பரிசாக கொடுக்க தயாராகிவிட்டேன். தடைகள் அனைத்தும் விலகியது உன்னுடைய வாழ்வில். உனக்கு தேவையான வளம் சேரும். நல்லதே நடக்கும்.